Hello students, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.8 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் வர்க்கமூலம் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த வர்க்கமூலம் காண்றதுன்றது வந்து ஒரு முக்கியமான 5 மார்க்கு. இந்த 5 மார்க்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வராது. ஸோ கொஸ்டின் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஒரு 4 பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா நீள் வகுத்தல் முறை. அந்த வகுத்தல் முறையில் வந்து இந்த கொடுத்துருக்க கணக்குங்களோட வர்க்கமூலத்தை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம முதல் கணக்கு போடலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ இப்போ எப்படி போகிறதுன்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோன்னா முதல் கணக்கு போடலாம். கொடுத்துருக்க கணக்கு நம்ம என்ன பண்ணோன்னா வகுத்தல் முறையில் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வகுத்தல் போடுவோம், நீள் வகுத்தல்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. கொடுத்துருக்கிற இந்த கணக்கில் அடுக்குகளை வந்து நம்ம ஒன்று ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ எழுதிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 12 அடுக்கு எக்ஸின் மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 42 எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 36 எக்ஸு ப்ளஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இறங்கு வரிசையில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? எக்ஸின் அடுக்கு 4 அதுலேருந்து ஒன்று கம்மியாகுது பாருங்கள். எக்ஸின் அடுக்கு 3 அதுலேருந்து இன்னொன்று கம்மியாகுது. எக்ஸின் அடுக்கு 2 அப்புறம் இன்னொன்று கம்மியாகுது. வெறும் எக்ஸ் அப்புறம் மாறிலி. ஸோ அந்த மாதிரி ஏறு வரிசையிலோ இல்லை இறங்கு வரிசையிலோ இருக்கணும். மாற்றி இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே இங்கே பாக்ஸ்குள்ளே எழுதிக்கலாம். எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 42 எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 36 எக்ஸு ப்ளஸ் 9 எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம என்ன இந்த கடைசியிலேருந்து 2 உறுப்பாக வந்து பிரிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு உறுப்பு, இது ரெண்டும் ஒரு உறுப்பு. தெரியுது அவங்களுக்கு? மைனஸ் 36 எக்ஸு ப்ளஸ் 9 அந்த ரெண்டும் ஒரு உறுப்பு. மைனஸ் 12 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டும் ஒரு உறுப்பு. மீது என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 4 இருக்கா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸின் அடுக்கு 4க்கு வந்து வர்க்கமூலம் எடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸின் அடுக்கு 4க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இப்போ இந்த 4க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோன்னா என்ன வரும்? 2. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 4. இப்போ குறியே மாற்றிக்கங்க. ப்ளஸில் இருக்கா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? மைனஸ் போட்டுடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடுமா? இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்து 2 உறுப்பு இருக்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து வர்க்கமூலம். நம்ம அடுத்து என்ன பண்ணால் 2 உறுப்பு இருக்கணும். அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 42 எக்ஸின் அடுக்கு 2 அடுத்து 2 உறுப்பு இறக்கியாச்சா? இப்போ என்ன பண்ணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஈவு இதோட எக்ஸின் கீழ் வந்து இங்கே வந்து 1 இருக்குது. எது ஒன்றுனா அங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் 2 வச்சு நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து 1 இருக்கத்தான். அப்போ நம்ம 2 வச்சு பெருக்கினா என்ன வரும்? 2 எக்ஸின் அடுக்கு 2ன்னு வருமா? இங்கே எதுவும் இல்லை. ஆனால் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வருமா? ஸோ 2 அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த முதல் உறுப்பு, இந்த முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க இந்த உறுப்பையும் நம்ம வந்து வகுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதை இங்கே போடுறோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? முதல் உறுப்பு மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 இருக்கா பை இங்கே என்ன இருக்குது? 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? 2 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 1 2 6 2 12. இங்கே எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது. அப்போ முழுசாக போயிடுங்க. எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது. அப்போ அடுக்கு 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1 இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ் இருக்குமா இங்கே? இப்போ என்ன வரும் பாருங்க? மைனஸ் 6 இங்கே எக்ஸ் இருக்கா? ஸோ மைனஸ் 6x அந்த வர ஆன்சரை நீங்கள் இந்த 2 இடத்துலையுமே போடணும். மறக்காமல் இதையும் போடணும், இங்கேயும் போடணும். ஓகேங்களா? இங்கே இருக்க முதல் உறுப்பை இங்கே இருக்க வெளியில் இருக்க ஒரு கூட நம்ம வகுத்ததுல நம்மளுக்கு மைனஸ் 6xன்னு கிடச்சிது. அந்த மைனஸ் 6xை இங்கே ஈவுக்கு பக்கத்துலேயும் போடணும், இங்கே பாக்ஸுக்கு வெளியிலையும் போடணும். போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே மேலே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 6x இந்த மைனஸ் 6xை வச்சு இந்த மொத்த உறுப்பை நம்ம என்ன பண்ணால் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளோ? மைனஸா? 6 இன்ட்டு 2 எவ்வளோ? 12. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸின் அடுக்கு 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு 6 36 6 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் போட்டாச்சா? இப்போ அதே போல் குறியை மாற்றுங்க பார்க்கலாம். மைனஸில் இருக்குது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸில் இருக்குது, மைனஸில் வரும்.
இப்போ பாருங்கள் -12x³ ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா நம்ம பார்க்கணும், மாற்றணுக்குரிய அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடாது. அப்போ பாருங்கள் -12x³ ப்ளஸ் 12x³ கேன்சல் ஆகிடுமா? இதில் பாருங்கள் ப்ளஸ் 42x² மைனஸ் 36x². அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6x² கிடைக்குமா? அதாவது 42லேருந்து 36 என்ன பண்ணால் கழிக்கணும், ப்ராக்கெட்டில் இருக்க சைனை தான் பார்க்கணும். ஸோ மைனஸ் இருக்குது, அப்போ 42லேருந்து 36 கழிச்சுன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். அந்த x² அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அடுத்த 2 உறுப்பை இருக்கணும். முதல்ல நம்ம இதை -0 ஆகணும், நெக்ஸ்ட்டு இந்த 2 உறுப்பை இருக்கணும். இப்போ இந்த 2 உறுப்பையும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 2 உறுப்பு, அந்த 2 உறுப்பு அப்படியே இங்கே அடிக்கலாமா? -36x ப்ளஸ் 9 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் மறுபடியும் மேலே எந்த நம்பராக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், 2 வச்சு நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம 2ஆல் அங்கே பெருக்கி ஆகணும். இப்போ 2 × x², 2x² மைனஸ் இருக்குது, மைனஸ் 2 × 6 எவ்வளோ? 12x போட்டாச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பு என்ன பண்ணணும், இங்கே இருக்க முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க முதல் உறுப்பையும் நம்ம வகுக்கணும். அப்போ இங்கே இருக்க முதல் உறுப்பு என்ன? 6x² இருக்கா? அதை இங்கே போட்டுங்க, 6x². இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது? 2x² பை 2x². x² கேன்சல் ஆகிடும், 1 2 2 3 6. அப்போ என்ன ஆன்சர்? என்ன 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 2 இடத்துலையும் போடணும்னு சொல்லியிருக்கேன். மாற்றி ஒரு இடத்துல மட்டும் போட்டுறக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். அப்போ 3 போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த 3 அந்த நம்பரை வச்சு இந்த மொத்த நம்பரே என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும். அப்போ 3 × 2 6, 3 × 2 6, அந்த x² அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ? மைனஸ் 3 × 12 எவ்வளோ? 36x ப்ளஸ் இருக்கா, அங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுங்க. 3 × 3 எவ்வளோ? 9 போட்டாச்சா? இப்போ பாருங்கள் சைனை மாற்றணுமா? ப்ளஸில் இருக்க அப்போ என்ன வரும்? மைனஸ், மைனஸில் இருக்குது ப்ளஸ் வரும், ப்ளஸில் இருக்குது மைனஸ் வரும். இப்போ கேன்சல் பண்ண போகலாம். +6 6x² மைனஸ் 6x² கேன்சல் ஆகிடுமா? -36x ப்ளஸ் 36x கேன்சல் ஆகிடுமா? +9 -9 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன? 0. ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கோட வர்க்கமூலம் எதுனா நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த கணக்கோட வர்க்கமூலம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், இதை எடுத்து எழுதணும். இப்போ எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். முதல்ல எப்படி எடுத்து எழுதணும்னா, தேர்ஃபோர் போட்டு ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக போடணும். போட்டு நம்மளுக்கு கொஷின் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த கொஷினை அப்படியே இங்கே எழுதிக்கணும். என்ன கொஷின் கொடுத்தாங்க? x⁻4 மைனஸ் 12 x⁻3 ப்ளஸ் 42 x⁻2 மைனஸ் 36x ப்ளஸ் 9 இதானே கேட்டாங்க. அப்போ இதோட வர்க்கமூலம் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்க பாருங்கள், x² மைனஸ் 6x ப்ளஸ் 3ன்னு கண்டுபிடிச்சோமா? அது அப்படியே எழுதிங்க, x² மைனஸ் 6x ப்ளஸ் 3. இதுதான் என்னென்னா இந்த கணக்கோட வர்க்கமூலம். கண்டிப்பாக என்ன பண்ணோம், இதை நம்ம போட்டோம். இது என்னென்னா மாடுலஸ்னு சொல்லுவாங்க. இதை போடலைன்னா நம்மளுக்கு மார்க் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி மாடுலஸ் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் என்னென்னா ஃபுல் மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்ன பண்ணால், வகுத்தலுக்கு போடுற மாதிரி நம்ம போட்டு அதில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கட்டுமே, அடுக்குகள் வந்து ஒன்று ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ இருக்கணும். இதை மாற்றி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஏறு வரிசையில் எழுதணும், இல்லை இறங்கு வரிசையில் எழுதணும். நம்ம என்ன பண்ணலாம், இறங்கு வரிசையில் எழுதிக்கலாம். சரி, முதல்ல அடுக்குகளில் எது பெருசாக இருக்குது பாருங்கள், x⁻4. அப்போ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிங்க, 4 x⁻4. அடுத்து என்ன வரும், x⁻3 வருமா? மைனஸ் 28 x⁻3. அடுத்து என்ன வரும், x⁻2 வரும், ப்ளஸ் 37 x⁻2. அப்புறம் x வரும், ப்ளஸ் 42x, லாஸ்ட்டாக மாறிலி ப்ளஸ் 9 போட்டாச்சா? இப்போ அதே போல் போடுங்க பார்க்கலாம். 2 உறுப்பாக பிரிச்சுருங்க. இது 2 ஒரு உறுப்பு, இது 2 ஒரு உறுப்பு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 4⁻4 x⁻4. இதுதான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதோட வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 4க்கு என்ன வர்க்கமூலம்? 2 × 2 4. 2 × 2 4. அப்போ x² × x², x⁴. இப்போ 2x² × 2x² எவ்வளோ? 4 x⁻4. சைனை மாற்றுங்க, கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு 2 உறுப்பு இருக்கணும். அடுத்த 2 உறுப்பு என்ன, -28 x⁻3 ப்ளஸ் 37 x⁻2. சரிக்காச்சா? இப்போ என்ன பண்ணணும், மேலே எந்த நம்பராக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன், 2 வச்சு பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே 2 இருக்குது, அதை 2 வச்சு நம்ம பெருக்கணும்னா என்ன பண்ணணும், 4. 2 × 2 4 x² போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள என்ன முதல் உறுப்பு இருக்கோ இந்த முதல் உறுப்பை வெளியில் இருக்க உறுப்போட டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி, வாங்க டிவைட் பண்ணலாமா? இங்கே போடலாம். முதல் உறுப்பு என்ன, -28 x³ / 4x².
கேன்சல் பண்ணுவோம் போகலாம். ஒரு நாள் 4 4 28 வருமா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் இருக்குமா? எக்ஸ் கியூப்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சு, மீதி எக்ஸ் இருக்கா? அப்போ ஆன்சர் என்ன? -7x. அந்த -7xை நம்ம ரெண்டு இடத்துலையுமே போடணும். ஓகேங்களா? தவறி ஒரு இடத்துல போட்ட விட கண்டிப்பாக இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த -7x வச்சு இந்த மொத்த உறுப்பையும் என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கி இங்கே போடணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளோ? மைனஸா? 7 × 4 எவ்வளோ? 28. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 × 7 49. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சா? இப்போ சைனை மாற்றுங்க. மைனஸில் இருக்குது ப்ளஸ் வரும், ப்ளஸில் இருக்குது மைனஸ் வரும். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், -28x³ ப்ளஸ் 28x³ கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளஸ் 37x² மைனஸ் 49x² இருக்குது. அப்போ 49x²லேருந்து 37x² நம்ம என்ன பண்ணோம்? கழிக்கணும். 49லேருந்து 37 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 12x² வரும். பெரிய நம்பர் 49, அது மைனஸில் இருக்குது. ஸோ -12x² போடணும். அடுத்து என்ன பண்ணணும்? கடைசியாக இருக்க இந்த ரெண்டு உறுப்பை இறக்கணுமா? அந்த ரெண்டு உறுப்பை இறக்கணும் பார்க்கலாம். 42x + 9 இறக்காச்சா? மறுபடியும் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் 2 வச்சு பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 2 வச்சு பெருக்கணும் போல். 2 × 2 4x², மைனஸ் இருக்குது மைனஸ் போட்டாச்சு. 2 × 7 14x. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பை வெளியில் இருக்க முதல் உறுப்பு கூட வகுக்கணும். இங்கே என்ன உறுப்பு இருக்குது? -12x² இருக்கா? பை இங்கே என்ன இருக்குது? 4x². 4x². x² கேன்சல் ஆகிடுமா? ஒரு நாள் 4 4 3 12. என்ன இருக்குது? மைனஸ். அப்போ என்ன வரும்? -3 ரெண்டு இடத்துலையும் போடணும். -3 போட்டாச்சு. இப்போ இந்த -3 வச்சு இது மொத்த உறுப்பையும் பெருக்கி நம்ம இங்கே போடணும். ஓகேங்களா? 3 × 4 எவ்வளோ? 12. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ -12x². மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ? ப்ளஸ். 3 × 14 எவ்வளோ வரும்? 42x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 3 × 3 எவ்வளோ? 9. இப்போ சைனை சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். மைனஸில் இருக்குது ப்ளஸ் வரும், ப்ளஸில் இருக்க மைனஸ் வரும், ப்ளஸில் இருக்கும் மைனஸ் வரும். இப்போ கேன்சல் பண்ண பார்க்கலாம். -12x² + 12x² கேன்சல் ஆகிடுமா? +42x -42x கேன்சல் ஆகிடுமா? +9 -9 கேன்சல். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 0. ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கோட வர்க்கமூலம் என்ன? 2 2x² -7x -3. இதுதான் என்ன? இந்த கணக்கோட வர்க்கமூலம். இதை எப்படி எடுத்து எழுதணும்ட்டு போன சமயம் சொன்னேன். அதே போல் இப்போ எடுத்து கொஷின் எழுதிங்க. therefore √, கொஷின் அங்கே கொடுத்துருக்க மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? நம்ம மாற்றி எழுதிடக்கூடாது. இங்கே ஏன்னா நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும் பார்த்தீங்களா முன்னாடி, அந்த மாதிரி இறங்கு வரிசையில் எடுத்து எழுதிடக்கூடாது. அங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே கொஷின் தான் இங்கே therefore-ன்றது எழுதணும். ஓகேங்களா? இப்போ அதை அப்படி எழுதிங்கன்னு பார்க்கலாம். 37x² -28x³ + 4x⁴ + 42x + 9 எழுதியாச்சா? ஈக்குவல் டு இதோட வர்க்கமூலம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2x² -7x -3. இதுதான் என்ன? இதோட வர்க்கமூலம். ஓகேங்களா? இப்போ அதை அப்படியே எழுதிங்க. 2x² -7x -3. கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன்? மாடுலஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை போடலைன்னா கண்டிப்பாக நமக்கு 1 மார்க் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மட்டுன்றதை நம்ம போட்டோம். இப்போ மூணாவது கணக்கு பார்க்கலாமா? சரி பாருங்கள், மூணாவது கணக்கு எடுத்து எழுதிக்கலாம். வகுத்தலுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். முதல்ல இதுதான் ஏறு வரிசையில் இல்லை இறங்கு வரிசையில் அந்த அடுக்குகளை நம்ம மாற்றி எழுதணும். நம்ம எப்பவும் போல் இறங்கு வரிசையில் எழுதிக்கலாம். முதல்ல என்ன இருக்குது? x⁴ 4 இருக்கா? இப்போ 16 x⁴ 4. x⁴ 4க்கு அப்புறம் இங்கே என்ன வரணும்? x⁴ 3 வரணும். ஆனால் கொஷினில் x⁴ 3 கொடுக்கல. அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்? 0 சேர்த்து x⁴ 3ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? x⁴ 2 வருமா? +8x². x⁴ 2க்கு அப்புறம் என்ன வரும்? வெறும் x வருமா? அதையும் இங்கே கொஷினில் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணணும்? 0x இல்லை வெறும் x நம்ம போட்டுக்கலாம். நம்ம 0x போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாறிலி +1. இப்போ இதையும் 2 உறுப்பாக பிரிங்க பார்க்கலாம். இது 2 உறுப்பு, இதுவும் 2 உறுப்பு. மீதி என்ன இருக்குது? 16x⁴ இருக்குது. அப்போ இந்த 16x⁴ இப்போ நம்ம என்ன பண்ணால் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 16க்கு வர்க்கமூலம் கண்டுத்தானே ஆன்சர் என்ன வரும்? 4 வருமா? 4x². 4x². 4 × 4 16. x² × x² x⁴. அப்போ 16x⁴. சைனை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அடுத்த 2 உறுப்பு இருக்கணும். அடுத்த 2 உறுப்பு என்ன? 0x³ + 8x². 2 உறுப்பு இறக்காச்சு. கண்டிப்பாக என்ன பண்ணோம்? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, எந்த நம்பர் இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? 2 வச்சு நம்ம பெருக்கணும். ஸோ 2 × 4 எவ்வளோ? 8x². அடுத்து என்ன பண்ணோம்? இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க இந்த உறுப்பையும் நம்ம வகுக்கணும். இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பு என்ன? 0x³ டிவைட் இங்கே என்ன இருக்குது? 8x². 0 நம்ம 8ஆல் வகுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? 0 தான் கிடைக்கும்.
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் என்ன வரும், மீதி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குமா, அப்போ 0x ப்ளஸ் 0x ப்ளஸ் 0x போட்டோமா. இப்போ என்ன பண்ணோம், இந்த 0x வச்சு இந்த மொத்த உறுப்பையும் நம்ம பெருக்கி இங்கே உள்ளே போடணும். அப்போ 0 × 8 எவ்வளோ, 0 தான் வரும். x × x ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, 0 × 0 0, x × x எக்ஸ் ஸ்கொயர் போட்டோமா. அடுத்து பாருங்கள், சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் இங்கே மைனஸ் 0x எக்ஸ் க்யூப் மைனஸ் 0x க்யூப் கேன்சல் ஆகிடுது. இங்கே பாருங்கள் 8x ஸ்கொயர் இருக்கா, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 0x ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், அதே 8x ஸ்கொயர் அப்படியே வருமா, 8x ஸ்கொயர் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு அடுத்து 2 உறுப்பு இருங்க, ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. மறுபடியும் என்ன பண்ணோம், இங்கே எந்த உறுப்பு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், 2 வச்சு போயிருக்கணும். அப்போ 2 × 4 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 0 எவ்வளோ, 0 தான் வரும், 0x. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே ஒரு இப்படி 0x போட்டோமா. இங்கே இருக்க முதல் உறுப்பு இங்கே இருக்க முதல் உறுப்பை நம்ம என்ன பண்ணோம், வகுக்கணும். அப்போ இங்கே இருக்க முதல் உறுப்பு எடுத்து எழுதிங்க, 8x ஸ்கொயர் டிவைட் இங்கே இருக்க நம்ம முதல் உறுப்பு 8x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 1 8 8 1 8 8 ஆன்சர் 1. இப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ் 1 வருமா, இங்கேயும் ப்ளஸ் 1 போடுவோம். இப்போ இந்த ப்ளஸ் 1 வச்சு இந்த மொத்த உறுப்பை நம்ம பெருக்கணும். 1 × 8 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 × 0 0x ப்ளஸ் 1 1 1. சைனை சேஞ்ச் பண்ண பார்க்கலாம், மைனஸ் 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 ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 0x மைனஸ் 0x ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் நமக்கு 0. ஓகேங்களா, இப்போ இந்த கணக்கோட வர்க்க மூலம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இப்போ அதை எடுத்து அப்படியே எழுதினு பார்க்கலாம். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷின் என்ன, கொஷின் நம்ம இந்த கொஷின் தான் எழுதணும். நம்ம இந்த மாதிரி 0x க்யூப்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிறது நம்ம எப்பவுமே எழுதக்கூடாது. அங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்கோம் அது எழுதணும். 16x⁴ ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதிட்டோமா, ஈக்குவல் டு மாடுலஸ் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மாடுலஸ் போடணும். நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 போட்டு மாடுலஸை ப்ளஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இப்படி எழுதலாம் பாருங்கள், மாடுலஸ் 4x ஸ்கொயர், இந்த 0x நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, அங்கே 0x தான் இருக்குது, அங்கே 1x 2x 3x தான் ப்ராப்ளம் இல்லை, அங்கே 0x இருக்குது. ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் என்ன இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாங்க. இப்போ அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களே இறகு வரிசையில் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், x அடுக்கு 4 x அடுக்கு 3 x அடுக்கு 2 அப்புறம் x அப்புறம் மாறிலி இருக்குது. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே வகுத்தல் போடுற மாதிரி எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, அப்படியே எடுத்து எழுதுன்னு பார்க்கலாம். 121 x அடுக்கு 4 மைனஸ் 198 x அடுக்கு 3 மைனஸ் 183 x அடுக்கு 2 ப்ளஸ் 216 x ப்ளஸ் 144 எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2 உறுப்பாக பிரிக்கணுமா. இது 2 உறுப்பு, இது 2 உறுப்பு, மீதி இருக்கிறது இது மட்டும்தான். 121க்கு வர்க்கமூலம் எடுத்தால் என்ன வரும், 11 × 11 121. எக்ஸ் ஸ்கொயருக்கு x⁴ வர்க்கமூலம் எடுத்தால் என்ன வரும், x² × x²x⁴. சைனை சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடுமா. அடுத்த 2 உறுப்பாக இருக்குங்க, மைனஸ் 198 x³ மைனஸ் 183 x². என்ன சொல்லியிருக்கேன், இங்கே எந்த உறுப்பு இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 × 11 எவ்வளோ, 22 x² போட்டோமா. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் இங்கே வெளியில் இருக்க இந்த உறுப்பையும் வகுக்கணும். அப்போ மைனஸ் 198 x³ டிவைட் 22 x². பாருங்கள், 2ஆம் இப்போ வகுக்கலாமா. 2 × 11 22. இங்கே பாருங்கள், இங்கே வகுத்தா என்ன வரும், 2 × 11 28. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2ஆம் பள்ளியை வகுக்கலாம். 2 × 11 22 வகுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 19 மட்டும் எடுத்துங்க. அப்போ 2 × 9 எவ்வளோ, 18. மீதி 1 இருக்குது, இங்கே போச்சுன்னா 18. அப்போ 2 × 9 18, 11 11, 11 × 9 99. இப்போ மைனஸ் 9 x² x³ என்ன வரும், எக்ஸ் இருக்குமா. மைனஸ் 9x மைனஸ் 9x. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் 9x வச்சு இந்த மொத்த உறுப்பையும் பெருக்கி நம்ம இங்கே பண்ணோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 × 22 எவ்வளோ, 198 x × x² x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 × 9 81 x × x x² போட்டாச்சா. சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு இது கேன்சல் ஆகிடும். இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 183 x², கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் 81 x². ரெண்டுமே ஒரே சைனில் இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கூட்டணுமா. கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், அந்த மைனஸ் அப்படியே வந்துடணும். இந்த 2 நம்பரையும் கூட்டினோன்னா 264 வருமா, 264 x².
நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அடுத்து இருக்க 2 உறுப்பு இறக்குங்க. ப்ளஸ் 216 எக்ஸு ப்ளஸ் 144 இறக்கிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே எந்த உறுப்புன்னா 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 × 11 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 × 9 18 எக்ஸ் போட்டாச்சா. இப்போ பாருங்கள், இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் வகுக்கணும். இங்கே வகுத்து காட்டுறோம் பாருங்கள், மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் 22 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. அப்போது 2 × 11 22. இங்கே பாருங்கள், 1 2 3 2 6 2 2 4. இப்போ 1 11 11 13ல் 1 11 தான் இருக்கும். ஸோ 1 11 இங்கேருந்து 2 இங்கே போச்சுன்னா 22. அப்போது என்ன வரும், 12 வருமா. 11 × 2 22. அப்போ 12 -12 ஆன்சர். -12 ரெண்டு இடத்துலையும் போட்டோம்னா மேலேயும் கீழேயும் போட்டாச்சு. இப்போ -12 வச்சு இந்த மொத்த உறுப்பை நம்ம பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -12 × 22 எவ்வளோ, 264 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 × 18 எவ்வளோ, 216 எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 × 12 144. இப்போ பாருங்கள், சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் வருமா, இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், எல்லாமே கேன்சல் ஆகுமா பாருங்கள். அப்போ ஆன்சர் என்ன, 0. ஸோ இந்த கணக்கோட வர்க்க மூலம் எடுத்து எழுதிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கணக்கு என்ன கொடுத்துருக்கு, கணக்கு கொஞ்சம் பெருசு. ஸோ ஸ்கொயர் ரூட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. 121 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 198 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 183 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 216 எக்ஸு ப்ளஸ் 144 ஈக்குவல் டு என்ன வர்க்க மூலம் இதுக்கு 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸு மைனஸ் 12. அதை அப்படியே என்ன பண்ணணும், மாடுலஸ் போட்டு எழுதணும். 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸு மைனஸ் 12 மாடுலஸை ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாடுலஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை போட்டால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பப்ளிக் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.